நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி வேற பிடிக்கிறார். உள்ள என் ஜனத்தின் அடிக்காயத்தை, ஏசாயா 30:26 இருக்கிற என் ஜனத்தின் அடிக்காயத்தை நான் குணமாக்கும் நாளிலே. சில முறிவுகள் என்பது ஆழத்துல, அதை கண்டுபிடிக்கிற மெஷினை மனுஷன் இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை. அதை அறிந்து, அதனாலதான் எல்லாமே நார்மல், ஆளு மட்டும் அப்நார்மல். ஸ்கேன் பண்ணி பார்த்தா நார்மல், எல்லாமே நார்மல், ஆனாலும் ஆளு அதே. உடனே பார்ப்பாங்க, சரி இருக்கிற மெடிசின்லாம் இதை செக் பண்ணி பாருங்க, இதை போட்டு பாருங்க, அதை போட்டு பாருங்க, இந்த டேப்லெட்டை போட்டு பாருங்க, குறைஞ்சிரும். அடுத்த நாள் வந்து பார்த்து குறைஞ்சுதான், ஆமா டேப்லெட் எல்லாம் குறைஞ்சிட்டு, வலி இன்னும் குறையவே இல்லை. ஆமாம். ஏன்னா அந்த ஆழத்தில் ஏற்பட்ட முறிவை அறிந்து கொள்ளத்தக்க வல்லமை எந்த மனுஷங்கிட்டையும் கிடையாது. ஹல்லேலூயா. தனக்கு தினம் திராட்சரசம் பரிமாறுகிற நெகேமியாவுக்கு உள்ளே இருக்கிற துக்கத்தையே அந்த ராஜா, அது அர்த்தசஷ்ட ராஜா, அர்த்தசஷ்ட ராஜாவால கண்டுபிடிக்க முடியுமானா, டெய்லி அவர் சமூகத்தில் ஆராதிக்க வருகிற, அவரை துதிக்க வருகிற, அவரை தொழுது கொள்ள வருகிற அன்பு சகோதரா சகோதரி, உன் வேதனை, உன் கண்ணீர், உன் பாரம், உன் காயம் அவர் அறியாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன் தருவேன் என்றீர். பலவீன நேரம் ஆமென் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன். கைகளை உயர்த்தி, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, க்ளோரி விலகாமல் துணை நின்று காப்பவரே, நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று. ஒரே சத்தமாய் சொல்லுங்க, நீர் போதும், நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா நீர் போதும் என் வாழ்வில், நீர் போதுமே, நீர் போதும் என் வாழ்வில். ஏசையா நீர் போதும் என் வாழ்வில். எனவேதான், அதாவது உள்ள போயிட்டோம், இனி அவ்வளவுதான், இனி எழும்பி வர முடியாதுன்னு சொல்லி நம்பிக்கையை விட்டுறக்கூடாது. 141வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறார், 7-8 வசனங்கள். பூமியின் மேல் ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு நேராய் சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி. கண்கள், இந்த வார்த்தையை கவனிச்சீங்களா? தாவீது தன்னுடைய நிலைமையை சொல்றான். ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அதை மரமா பார்க்க மாட்டாங்க, அது விறகா மட்டும்தான் பார்ப்பாங்க. 7வது வசனத்தை ஒரு விஷயம் கூட, பூமியின் மேல் ஒருவன் மரத்தை ஒரு மரத்தை வெட்டி பிளந்துட்டா அதுக்கப்புறம் அது மரம்னு சொல்ல மாட்டாங்க, அது விறகு. ஆண்டவரே, அதே போல எங்கள் எலும்புகள் பாதாள வாய்க்கு, நான் வாசிக்கிறேன், பாதாள வாய்க்கு நேராக. இனி என் நிலைமையை பார்த்து பாடி எப்ப எடுக்க போறீங்கன்னு தான் கேட்பாங்களே தவிர, ஆமென், அப்படிப்பட்ட நிலையில தாவீது சொல்லுகிறார், ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே, என் கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது. ஆமென், ஆமென். ஏன் தாவீதே இன்னும் நம்புறீங்க? என் ஆழத்தை அறிந்திருக்கிறவர்,
என் ஆழத்தை இந்த பகல் வேளையில ஆமென். எத்தனை பேர் நம்பி சொல்றீங்க? ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிற அனுபவத்துல தான் என் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது உண்மைதான். ஆனால் அவர் என்னை அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். இந்த ஆழத்திலிருந்து என்னை அழைத்து கொண்டு வருவார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். ஒருவன் மரத்தை வெட்டி பிளக்கிறது போலதான் ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை காணப்பட்டாலும் இந்த ஆழத்திலிருந்து நான் நம்பி இருக்கிறவர், நான் சார்ந்திருக்கிறவர் என்னை திரும்ப கொண்டு வருவார், என்னை மீண்டும் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவர். இந்த நாளிலே எத்தனை பேரை நோக்கி இந்த வார்த்தை வருதுன்னு எனக்கு தெரியல. எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்றீங்கன்னு தெரியல. ஆமென். சில உள்ளங்களோடு கர்த்தர் தீர்க்க தரிசனமா பேசிக்கொண்டிருப்பதை நான் என் ஆவியில உணர்ந்ததுனால தான் எனக்கு அடுத்த வார்த்தைக்கு நேரம் ஜம்ப் பண்ண முடியாம நின்றேன். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது. ஆண்டவரே, ஒரு மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எலும்புகள், ஆமென், மரத்தை வெட்டி பிளக்கிறது போல எங்கள் எலும்புகள். வாழ்க்கை நாங்கள் பிளக்கப்பட்ட நிலையில் இருக்கிறோம். ஆமென். இன்னும் சொல்லணும்னா மொத்தமா சேர்த்து எடுத்துட்டு போறது மாதிரி தான். ஒரு சரீரமா பெட்டியில வைக்கிற நிலைமையில கூட இல்லை. மொத்தமா எலும்புகள் எல்லாம் சேர்த்து வாரிட்டு. ஆமென், ஆமென். ஒரு மனிதனுடைய எலும்புகள் சிதறி இருக்கும் போது இமீடியட்டா நாசில கை வச்சு உயிர் இருக்கான்னு பார்க்காமலே சொல்லிடுவாங்க ஆளு அவுட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிற, ஆனாலும் என் கண்கள், ஆமென், ஆமென். இந்த தாவீதை விட்டாரா? கிருபையை கொடுத்து 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 அவன் விழுவதை பார்க்க நினைத்த அத்தனை சத்துருக்கள் விழுவதை கர்த்தர் தாவீதை பார்க்க வச்சார். என் ஜனத்தை ஆழத்திலிருந்து, ஹல்லேலூயா, என் வாழ்க்கையில ஒரு ஆழமான அனுபவத்தில் நான் நிற்கிறேன். ஆனால் என்னை அவர் அவருடைய ஜனமாக்கி இருக்கிறார். நான் நம்பி சொல்லுவேன், உறுதியாய் சொல்லுவேன், இந்த ஆழத்திலே கர்த்தர் என்னை அதிசயங்களை காண பண்ண போகிறார். நம்புறவங்க மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி, ஹல்லேலூயா. ஆழத்திலே காண பண்ணுகிற அதிசயங்கள் வேதத்தில் அநேகம் சொல்லப்பட்டாலும் கடந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் பேசி பலப்படுத்தின ஒன்று ரெண்டு காரியங்களை, ஒரு சில காரியங்களை, ஆமென், நேரம் நமக்கு போய்கொண்டிருக்கிறது, ஒரு சில காரியங்களை மட்டும் சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் என்னென்ன அதிசயங்களை ஆழங்களிலே காண பண்ணுவார். 138வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனம். 138:7. நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். என் சத்துருக்களின் கோபத்துக்கு, என் சத்துருக்களின் கோபத்திற்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். உமது கையை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை ரட்சிக்கும். இப்ப தாவீது நிலைமை என்பது துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில், அதான் நடுவில் ஒரு சமுத்திரமானாலும் அதன் ஆழம் என்று அறியப்படுகிறது அதனுடைய நடுப்பகுதி. எந்த காரியமானாலும் அதன் நடுவில். அப்ப அந்த பக்கம் ஒரே மாதிரி தான், பின்னாடியும் ஒரே மாதிரி தான், ரைட்லயும் ஒரே மாதிரி தான், லெஃப்ட்லயும் ஒரே மாதிரி. இது நடுவில் தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை உயிர்ப்பிப்பே. இந்த இடத்துல கர்த்தர் காண பண்ணுகிற அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய கரம். அவருடைய கரம், அவருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒரு காரியம் என்ன? சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கரத்தை நீட்டுவீர். உமது வலது கரம் என்னை
ரட்சிக்கும். அப்ப கர்த்தருடைய கரம் நீட்டப்படும் போது ரெண்டு காரியங்கள் நடக்கிறது. ஒன்று, அவருடையவர்களுக்கு அனுகூலமாகவும், இரண்டு, அவர்களுடைய பிள்ளைகளுக்கு, அதாவது அவருடையவர்களுக்கு எதிராக செயல்படுகிறவர்களுக்கு எதிராகவும் காணப்படுகிறது. அல்லேலூயா. நமக்கு நன்றாய் தெரியும், இதே தாவீது 18வது சங்கீதத்தில் இந்த அனுபவத்தை சொல்லும் போது அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி, 16வது வசனம், ஜல பிரவாகத்திலிருந்து அவர் உயரத்திலிருந்து கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கி விட்டார். அப்ப இந்த கரம் என்ன செய்கிறது? தூக்கி விடுகிறது. யாத்திராகமம் 15:6 சத்துருக்களை இந்த கரம் என்ன செய்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உம்முடைய வலது கரம் பகைஞனை நொறுக்கி விட்டது. ஹல்லேலூயா. உயரத்திலிருந்து கை நீட்டி அவருடையவர்களை தூக்கி விடுகிறார், சத்துருக்களை தாக்கி விடுகிறார். கர்த்தருடைய கரம் ஒருத்தனை தூக்கி விடுது, ஒருத்தனை தாக்கி விடுகிறது. யார? பகைஞனை. அப்ப இன்னைக்கு நான் சந்திக்கிற துன்பம் என்கிற சமுத்திரத்தின் ஆழத்தில் எனக்கு என்ன தேவைப்படுகிறது தெரியுமா? நீட்டப்பட்ட கர்த்தருடைய கரம் ஆழத்தில். இப்ப நான் இந்த இடத்துல வேற யாருக்கும் கை நீட்ட முடியாது, யாருக்கும் வர முடியாது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து, ஆமென். ஒரே கரம் ரெண்டு காரியத்தை செய்கிறது. ஒரே கரம். சத்துருவுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிர்ச்சியானவைகள், தேவ பிள்ளைகளுக்கு ஆழத்திலே நடப்பதெல்லாம் அதிசயமானவைகள்.